சண்டிகர் மேயர் தேர்தலில் பாஜக வேட்பாளர் வெற்றி பெற்றுள்ள நிலையில் கடைசி நேரத்தில் 8 வாக்குகள் செல்லாது என அறிவித்து குறுக்கு வழியில் பாஜக பதவியை பிடித்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேயர் தேர்தல் முடிவை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப் போவதாக ஆம் ஆத்மி கட்சி தெரிவித்துள்ளது. பஞ்சாப், ஹரியானா மாநிலங்களில் தலைநகராக உள்ள சண்டிகர் மாநகராட்சிக்கு மேயர் தேர்தல் நடைபெற்றது. இதில் இந்தியா கூட்டணிக்கே பெரும்பான்மை கவுன்சிலர்கள் இருந்ததால் காங்கிரஸ் ஆம் ஆத்மி வேட்பாளர் குல்தீப் சிங் வெற்றி பெறுவார் என கணிக்கப்பட்டது. ஆனால் கடைசி நேரத்தில் 8 வாக்குகள் செல்லாது என அறிவித்த தேர்தல் அதிகாரி 16 வாக்குகள் பெற்று பாஜகவின் மனோஜ் சோன்கர் வெற்றி பெற்றதாக அறிவித்தார். இந்தியா கூட்டணி வேட்பாளர் 12 வாக்குகள் பெற்று தோல்வியடைந்ததாக தேர்தல் அதிகாரி கூறியதும் பாஜகவினர் வேகமாக சென்று பாஜக வேட்பாளரை மேயர் இருக்கையில் அமர வைத்தனர். பாஜகவின் செயலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த ஆம் ஆத்மி மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் பதிவான வாக்குகளை பார்க்க முயன்றபோது தடுக்கப்பட்டதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. देखिए इस तरीके से देखिए हाउस की गरिमा को खराब मत कीजिए. देखिए बिल्कुल गलत हो रहा है. नहीं, प्लीज मैं पुलिस प्रशासन से रिक्वेस्ट करूंगा कि इनको बिठाएं, अपनी अपनी सीटों पे बिठाएं, इनको सभी को अपनी अपनी सीटों पे बिठाएं. देखिए बिल्कुल भी பாஜக முறைகேடு செய்து வெற்றி பெற்றதாகவும் குற்றம் சாட்டினர். இது இந்திய ஜனநாயகத்திற்கு ஏற்பட்ட பின்னடைவு என்றும் தேர்தல் நடைமுறையை பாஜக சீர்குலைப்பதாகவும் ஆம் ஆத்மி எம்பி ராகவ் சதா குற்றம் சாட்டியுள்ளார். चीज ही नहीं थी बल्कि राष्ट्रद्रोह था, देशद्रोह था. आज जो हमने फर्जीवाड़ा, जो गैर कानूनी काम, जो इलीगैलिटी चंडीगढ़ मेयर चुनाव में देखी है, उसे सिर्फ और सिर्फ राष्ट्रद्रोह कहा जा सकता है. வாக்கு எண்ணிக்கையின் போது தேர்தல் அதிகாரி பேனாவை பயன்படுத்தி வாக்குச்சீட்டுகளை செல்லாததாக்குகிறார் என குறிப்பிட்டு ஆம் ஆத்மி எம்எல்ஏ சஞ்சீவ் ஜா வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். தேர்தல் அதிகாரியை கைது செய்யவும் கோரிக்கை எழுந்துள்ளது. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மேயர் தேர்தலில் இவ்வளவு கீழ்த்தரமாக இறங்கும் பாஜகவினர் பொது தேர்தலில் எந்த எல்லைக்கும் செல்லலாம் என எக்ஸ் தளத்தில் எச்சரித்துள்ளார். இதனிடையே பாஜக வெற்றியை எதிர்த்து பஞ்சாப், ஹரியானா உயர்நீதிமன்றத்தில் ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர் வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த வழக்கு நாளை அவசர வழக்காக விசாரணைக்கு வரவுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.